கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு. நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்ட்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான். அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் இந்த மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னேன். நான் எல்லாம் ஒன்ற மாதிரி இல்லை மச்சி, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ண டைரக்ஷன் தான். கட் பண்ணால் பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது. நான் ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கலை. திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்கிற, சொல்லு மச்சி. என்னமோ பெரிய பில்டப் போட்ட, நீ இப்படி நீ அப்படி, சரி சரி இது கொட்டி போத்துக்கிட்டே என்ன பண்ண சொல்ல, ஒழுங்கா நடிகனா நல்ல பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையில. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில், டேய் நீ பெரிய நடிகன் ஆகிட்டடா, டேய் பெரிய நடிகன் ஆகிட்டடான்னு அவங்ககிட்ட சொல்ல, அவன் வந்து அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டாப்புல. சொல்லு மச்சி, இன்னும் சொல்லு மச்சி, நான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்புல. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனை என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா, அந்த படத்துல இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் மெய்யழகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு போறப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார், திரும்ப மரியாதையாக வந்துடும், போர் நட்பு. அவர் எங்களுக்கு நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே. இட் வில் ரியலி மீன் அ லாட் டு அஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.